जय सद्गुरुनाथ महाराज की जय। जगतमाते राधे कृष्ण माई की जय। बोलो राधे 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 कृष्णा। இப்போ அடியன் எங்க பிருந்தாவனத்துல அடியன் நடந்து போயிட்டு இருக்கேன். இப்போ நமக்கு அடியனுக்கு முன்னாடி இப்போ நிறைய ஜனங்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. எல்லாரும் எங்க போயிட்டு இருக்காங்க தெரியுமா? பரிக்கிரமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம திருவண்ணாமலையில 14 கிலோமீட்டர் தான் கிரிவல பாதை. ஆனா இங்க பிருந்தாவனத்துல 11 கிலோமீட்டர் வரைக்கும் சுற்றளவுல இந்த பாத யாத்திரை, அதாவது கிரிவல பாதை இங்க இருக்கு. இங்க பரிக்கிரமான்னு சொல்லுவாங்க. கிரிவலம்னா யாருக்கும் புரியாது. பரிக்கிரமா, பிருந்தாவன பரிக்கிரமா, கோவர்த்தன பரிக்கிரமா அப்படின்னு சொன்னாதான் புரியும். இங்க 2 பரிக்கிரமா இருக்கு. ஒன்னு பிருந்தாவன பரிக்கிரமா 11 கிலோமீட்டர், இன்னொன்னு கோவர்த்தன பரிக்கிரமா 24 கிலோமீட்டரா. புரியுதுங்களா? 2 விதமான பரிக்கிரமா. இப்ப அடியன் எங்க போயின்னு இருக்க இவர்களோட சேர்ந்து அப்படின்னா, இஸ்கான் ஆலயத்தை நோக்கி அடியன் போயின்னு இருக்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பிருந்தாவனத்துல அடியன் வந்து முதல்ல ஒரு 2 ஆலயத்தை தரிசனம் பண்ண இருக்கிற டயத்துல, அந்த டைத்துல பார்த்ததுதான் பிரேம் மந்திரம் பிளஸ் இந்த இஸ்கான் ஆலயமும். ஏன்னா வந்ததுல இருந்து கிடைச்ச இந்த டயத்துக்குள்ள இந்த 2 ஆலயத்தையும் தரிசனம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் பிருந்தாவனத்துல ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஏகபோகமான நிறைய இடங்களை அடியன் தரிசனம் பண்ணேன். அடியன் தரிசனம் பண்ண முறை பிரகாரம் தான் அடியன் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவையும் பிரசாதமா தரேன். நீங்க எங்கு பார்த்தாலும் ராதைக்கும் கிருஷ்ணனுடைய அதி அற்புதமான சொரூபங்களை நிறைய இடங்களை விற்பார்கள். ஒத்தத்தருடைய வாக்குலையும் இப்ப ஒரு கடைக்கார கூப்பிடுறாருன்னு வைங்க, ஏ ராதே ராதே அப்படி ராதேனா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. இங்க வாடா, அங்க போடா தம்பி, அதெல்லாம் இங்க எதுவுமே கிடையாது, எதுவுமே பலிக்காது. ராதே ராதேனா தான் எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. வேற எந்த வார்த்தை சொன்னாலும் உங்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாங்க. ராதே ராதே. இங்க சுலபமான முறையில வாக்குல நாமா வருங்க. அதி அற்புதமான முறையில சுலபமான முறையில வாக்குல நாமா வரக்கூடிய அதி அற்புதமான ஒரு மகா புண்ணிய சேத்திரம் மதுரா பிருந்தாவனம். அதாவது 7 மகா புண்ணிய சேத்திரம், மோட்சத்தை தரக்கூடிய சேத்திரங்கள 7 இருக்கு. அந்த 7ல ஒரு சேத்திரம் தான் மதுரா. இந்த மதுராவை ஒட்டி இருக்கக்கூடியதுதான் பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப நம்ம இஸ்கான் ஆலயத்தை பார்க்க போயின்னு இருக்கோம். இஸ்கான் ஆலயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இஸ்கான் அப்படின்னாலே ராதே கிருஷ்ணனுடைய ஆலயம் தான். அந்த அதி அற்புதமான ஆலயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிருந்தாவனத்துல ரொம்ப பிரசித்தி பெற்று இருக்கு. ஸோ அந்த ஆலயத்தை நோக்கி தான் இப்போ அடியன் வந்து பயணப்பட்டு இருக்கேன். ஒரு இடங்கள்லையும் நிறையா வானர சேனைகள் இருப்பாங்க. உங்களுக்கு புரியிட்டு சொல்லட்டுமா? குரங்குகள் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு என்ன வேட்டை தெரியுங்களா? எல்லா குரங்குகளும் பொதுவாக ஏதாவது கொடுத்தா சாப்பிடும். ஆனால் இங்கே உள்ள குரங்குகள்லாம் பயந்து போகணும் நம்ம. ஏன்னா பேக்கெட்டில் இருக்கிற ஃபோனை தூக்கிட்டு போயிடும், கண்ணில் மாட்டிருக்கிற கண்ணாடியை தூக்கிட்டு போயிடும், கண்ணாடியை தூக்கிட்டு அது போட்டுக்கும், செல்போனை தூக்கிட்டு எங்கே தான் போகுதுன்னு தெரியாது. பல பேருடைய செல்போன் பறி போயிருக்கு. நான் அப்படியே பார்த்தேங்க, பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒருத்தன் கையில் ஃபோனை தூக்கிட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருந்துட்டு, இன்னொருத்தர் வந்து பார்த்தா கண்ணில் போட்டுக்கிற கண்ணாடியை அள்ளிட்டு போயிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் சின்ன சேட்டைகள் இருக்கும். ஸோ நீங்களாம் இங்கெல்லாம் போனீங்கன்னா பயபத்திரமா போங்க, யாரும் சிக்கிடாதீங்க, மொபைலை தொலைச்சிடாதீங்க, கண்ணாடியை விட்டுடாதீங்க அப்படின்றதையும் ஒரு எச்சரிக்கையை அடியன் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த இஸ்கான் போகிற பாததானங்கள்ல பிருந்தாவனம் எங்கு பார்த்தாலும் இந்த குரங்கு சேட்டைகள் நிறைய இருக்குன்றதை அடியன் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ பார்த்து பயபத்திரமா போகணும். பேக்கெட்ல எதுவுமே இல்லாதபடி பார்த்துக்குங்க. எல்லாம் என்ன சொல்றதுன்னா, பேக்ல வந்து பேகை கூட சில நேரத்தில் தூக்கிட்டு போயிடும். அதனால ரூம்லயே போட்டு வந்துருங்க. ஆனா எனக்கு தெரியாது இல்லையா, ஆனாலும் பரவாயில்ல நம்ம போவோம்னு ஆசைப்பட்டு போயிட்டேன். இந்த மொபைலை பார்த்து மறைச்சு வச்சு தான் உங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்து சமர்ப்பிக்கிறேன். இதுதான் இஸ்கான் ஆலயம். ரொம்ப அதி அற்புதமான ஆலயம். இங்க எப்ப பார்த்தாலும் ராதே கிருஷ்ணான்னு சொல்லக்கூடிய அந்த பகவானுடைய நாம கீர்த்தனங்கள் ஏகபோகமா நடந்து கொண்டிருந்தது. அடியன் வந்து இங்க வந்து ஒரு 108 ஸ்டெப் எடுத்து வச்சு ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே,
ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்ற நாமத்தை இந்த படிக்கட்டில் போறாங்க பார்த்தீங்களா. இவங்க ஒத்தத்தரும் அந்த ஸ்டெப்பு வழியா போய் இன்ச்சு டு இன்ச்சு நாமம் சொல்லிக்கிட்டே தான் அப்புறம் தான் கீழே வந்து ராதையையும் கிருஷ்ணனுடைய அந்த ஸ்தானத்தை அந்த கருவறையில் கூடிய தெய்வங்களை தரிசனம் பண்றது வழக்கம். ஆகையினால அதி அற்புதமான விசேஷம் நிறைந்த ஒரு கோவில் இது. ஸோ 1975 வருஷத்துல இந்த இஸ்கான் அமைப்போட நிறுவனர் தலைவருமான ஏசி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகாத்மா மூலமாகத்தான் இந்த இஸ்கான் ஆலயமே உருவானுச்சு. இஸ்கான் ஆலயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாலே பிரபுபாதாவால் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய அதி அற்புதமான திருமூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவர் தான் நிறுவனர். இந்த கோவில் 1975 கட்டப்பட்டிருக்குங்கிறத அப்படியே வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சரியா அதி அற்புதமான ஒரு கோவில். கிருஷ்ணருக்கும் பலராமனுக்கும் ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட அதி அற்புதமான ஒரு திருக்கோவில். பிருந்தாவனத்திலேயே பழைய 1975 இந்த கோயில் கட்டப்பட்டு இருக்கு அப்படின்னா பார்த்துக்குங்க எவ்வளவு பக்தி நிறைந்த ஒரு உள்ளம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து கொள்ளணும். இங்க எங்கு பார்த்தாலும் ராதா கிருஷ்ண பக்தியினுடைய அந்த தாக்கம். அதாவது நம்ம சும்மாவே இந்த கோயிலுக்கு போறோம்னு வைங்களேன், இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ராதே ராதேன்னு கூப்பிடுவாங்க. நம்ம வாக்குல ராதே ராதேன்னு வந்துடும். இங்க வந்து ஒரு முட்டாள், ஒரு மனதுல தூய்மையே இல்லாதவன்லாம் இந்த இடத்துக்கு வந்தான்னு வைங்களேன், அந்த முட்டாளுடைய வாக்குல கூட ராதா நாம வந்துடும். அந்த ஹிருதயத்துல சுத்தம் இல்லாதவனுடைய ஹிருதயத்துல கூட சுத்தம் அசுத்தமாகி, அதாவது அசுத்தமான நிறைந்த அந்த மனது சுத்தமாகி அந்த மனதுல ராதா கிருஷ்ணா நாமம் அப்படியே வைபவமா உள்ள உட்கார்ந்துரும். இதெல்லாம் சத்தியமா நடக்கும். பாருங்க, ஆடுறாங்க பாருங்க, தன்னை மறந்து எல்லாரும் பஜனை செய்து கொண்டு இந்த இடத்துல ஆடி பாடி மகிழக்கூடிய அதி அற்புதமான ஒரு இடம் இஸ்கான் ஆலயம். அடியன் முதல்ல பிருந்தாவனத்துல போய் இந்த பிரேம் மந்திருக்கு போனேன். பாருங்க, கிருஷ்ணர் பலராமர் அவருடைய அதி அற்புதமான சுரூபம். கிருஷ்ணர் யசோதா மாதா வந்து அழகா ஒரு லீலை பண்ணக்கூடிய அதி அற்புதமான, கிருஷ்ணனை கட்டி போடுறாளாம் உரல்ல, அதி அற்புதமான ஒரு லீலைகள் நடந்தது. அழகா ஒரு பெயிண்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க. பலராமர் கிருஷ்ணர் இவர் தான் பிரபுபாதால். இந்த குருநாதர் தான் இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகி. இது மட்டும் இல்ல, பிரபஞ்சத்திலேயே இஸ்கான் ஆலயம் எங்கெல்லாம் இருக்கோ இவர் தான் அத்தனைக்கும் தலைமை வைக்கக்கூடியவர் என்றதை சொல்லிக்கிறேன். கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய ராதா கிருஷ்ண சுரூபத்தை நீங்க தரிசனம் பண்ணியிருப்பீங்க. இப்ப பஜனை பண்றாங்க, அதையும் நீங்க நல்லபடியே இங்க பாத்தீங்களா, ராதே 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 ராதே, அவ்வளவுதாங்க. இங்க ஃபுல்லா ராதே ராதே தான். அந்த நாமத்தை சொன்னாலே அமிர்தமா இருக்கும் குரு கிருப்பையால. ஆகையினால இதுக்கப்புறம் அதி அற்புதமான விசேஷங்கள் இருந்த வீடியோலாம் வரப்போறது. கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்து மகிழணும். ராதே கிருஷ்ண.